அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இன்டோர் கேமில் செஸ், அவுட்டோர் கேமில் பாஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு மண்டே, வெனஸ்டே பாஸ்கெட் பால் கோச்சிங். தேர்ஸ்டே லாஸ்ட் பீரியட் அவனுக்கு கோ-கரிக்குலர். அவன் 6th படிக்கிறான். அவன் 5th படிக்கும்போதே ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. March 24th, 2025 அவன் நைட்டு அவன் ஃபேமிலியோட நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டுது. அவன் ஃபேமிலியில் இருக்கிற அவனோட அக்கா 2 பேருமே பயந்துட்டாங்க. அவங்க அப்பா கதவு திறக்க போனாரு. அவங்க அம்மா பயந்துட்டு அவங்க 2 பேரும், அம்மா பயமா இருக்குமா, யாரும்மா வெளியே காலிங் பெல் அடிக்கிறதுன்னு கேட்டாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, யாராவது ஹெல்ப் கேட்க வந்திருப்பாங்க, எமர்ஜென்சியாக இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க அப்பா கதவு திறந்து பார்த்தாரு. அப்போ வெளியே பார்த்தா அர்ஜுனோட தாத்தா இருந்தாரு. அர்ஜுனோட பாட்டி 1/2 மணி நேரமா மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாரு. இதை கேட்டோடனே அர்ஜுன் அப்பா, அர்ஜுன் அம்மா, அர்ஜுனோட அக்கா பயந்துக்கிட்டு அவங்க ஆப்போசிட் வீடு, அர்ஜுன் வீடு ஒரு இடத்துல பக்கத்துல அவங்க அர்ஜுனோட தாத்தா பாட்டி வீடு. அங்க போனா அவங்க மாமா மாமி அவங்க கசின் எல்லாம் முழிச்சிட்டு இருந்தாங்க. பயந்து என்னாச்சுன்னு அர்ஜுனோட அம்மா அவங்க பாட்டி கிட்ட கேட்டாங்க. அவங்களால பேசக்கூட முடியல, மூச்சு வாங்கிட்டு இருந்தது, மூச்சே விட முடியல அவங்களால. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 108க்கு கால் பண்ணி அவங்க ஆம்புலன்ஸுக்கு மூச்சு விட முடியலன்னு அட்ரஸை ஷேர் பண்ணாங்க. பட் அவன் 30 minutes லேட்டாக வந்தான். அப்புறம் ஆம்புலன்ஸ் ரோட்டில் போயிட்டு இருந்தது. அர்ஜுன் அம்மா, அர்ஜுன் அக்கா, இன்னொரு அர்ஜுன் கசின் அக்கா, அவங்க 4 பேர் மட்டும் ரோட்டில் இருந்தாங்க. அர்ஜுனோட தாத்தா, அர்ஜுனோட மாமா, அர்ஜுனோட மாமி, அர்ஜுன் தாத்தா, அர்ஜுனோட அப்பா அவங்க ஆம்புலன்ஸில் அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அர்ஜுனோட மாமா மாமி ஸ்கூட்டியில் பின்னாடி போனாங்க. அர்ஜுன் அம்மா, அர்ஜுனோட அக்காஸ் 2 பேரும் அங்கே இருந்தாங்க. அவங்க அர்ஜுனோட அக்காஸ்லாம் செம்மையா டென்ஷன் ஆகி அவங்க மட்டும் போகிறாங்க, நம்மளை மட்டும் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, சின்ன பசங்கன்றதுனாலயா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. அர்ஜுனோட அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவங்க அர்ஜுனோட அப்பா பக்கத்தில் இருப்பார், அவர்கிட்ட காசு எப்படியாவது வாங்கிக்கிட்டு ஆட்டோவில் போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, டாக்டர் ஒரு ஆளை மட்டும் உள்ள கூப்பிட்டாங்க ரூமில். அர்ஜுனோட மாமா போனோடனே தான் சொன்னாங்க அவங்க வர வழியில் உயிர் போயிடுச்சுன்னு. அவங்க மாமா வெளியே வந்து எதுவுமே சொல்லாம அழ ஆரம்பிச்சாங்க. அதை நினச்ச அர்ஜுன் ஃபேமிலி எல்லாம் அழுதாங்க. அவங்க தாத்தா, அர்ஜுனோட தாத்தா, அர்ஜுனோட அப்பா மட்டும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. இது நடந்து ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னா நேற்று இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னா இன்னைக்கு எல்லாம் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தூங்குனாங்க. இன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்து அந்த அர்ஜுனோட பாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இன்னைக்கு நைட் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னன்னா, எல்லாம் தூங்கிட்டாங்க. அர்ஜுனோட அம்மா, அர்ஜுனோட அக்கா, அர்ஜுனோட தாத்தா ஒரு ரூம், அர்ஜுனோட மாமா, அர்ஜுனோட மாமி, அர்ஜுனோட கசின் ஒரு ரூம். அவங்க அப்பா கீழே படுத்துக்கிட்டாரு, அவங்க வீட்டில் போய் தூங்கிட்டாரு. அவங்க தாத்தாக்கு துணையா வந்தாங்க. அப்போ எல்லாம் தூங்கிட்டாங்க அந்த வீட்டில். அர்ஜுனோட பாட்டியோட 2 சின்ன
தங்கச்சியோட ஹஸ்பண்ட்ஸ் அந்த வீட்டில் இருந்தாங்க. எல்லாம் தூங்கிட்டு. பட் அர்ஜுனோட அக்காவுக்கு மட்டும் தூக்கமே வரலை. அவள் மட்டும் ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தா. அப்போ அவங்க பாட்டி உயிரோடு இருக்கும்போது அவங்க பெட்டில் ஏறி வந்தாங்கன்னா எப்படி பெட் ஆடுமோ அப்படிதான் அன்னைக்கு பெட் ஆடுச்சு. ஆனால் அந்த ரூமில் அவங்க பாட்டி இருக்கிற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நிம்மதியாக தூங்கிட்டான். காலையில் எழுந்து சொன்னால் யாருமே நம்பலை. அர்ஜுன் நம்பினா, அவனோட கசின் நம்பினான், அப்புறம் அர்ஜுனோட அக்கா நம்பினா. இவங்க 3 பேரை தவிர யாருமே அந்த நம்பலை. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அர்ஜுனோட அம்மா, அர்ஜுனோட அப்பா, அர்ஜுனோட அக்கா அவங்க வீட்டில் இருந்தாங்க. அர்ஜுன் சோஃபாவில் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருந்தான். அர்ஜுனோட அம்மா கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்க. அர்ஜுனோட அப்பா டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு. அர்ஜுனோட அக்கா பாத்ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த டைமில் அர்ஜுன், அறிவில்லை உனக்கு அப்படின்னு கத்தினான். ஏன்னு அர்ஜுன் போய் கேட்டான். எப்போ பார்த்தாலும் இப்படி தான், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பின்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பா அவன் சோஃபாவில் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் தான் ஆடிட்டு இருக்கான், ஓவராக பேசாத அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா. அப்போது அர்ஜுன் அக்காவுக்கு புரிஞ்சுது அது அவங்களோட பாட்டின்னு. இது நடந்து ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு அர்ஜுனோட பாட்டி அர்ஜுனோட அம்மா அர்ஜுனோட மாமாவை தலையில் தடவி தான் எழுப்புவாங்க. தூங்கி ஆஃபீஸ்க்கு எழுப்பும்போது தலையில் தடவி தான் எழுப்புவாங்க. அதே மாதிரி அர்ஜுனோட மாமாவுக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அர்ஜுனோட அம்மாவுக்கு தோள்பட்டையில் அடித்து தான் எழுப்புவாங்க. அதே மாதிரி அர்ஜுனோட அம்மாவுக்கு தோள்பட்டையில் யாரோ அடித்தாங்க. அது ஒரே நாளில் தான் நடந்தது, அதுவும் காலையில். அப்புறமா என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பாட்டி அங்கே இருக்கிறதா எல்லாம் நம்ப ஆரம்பித்தாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அர்ஜுனோட மாமா, அர்ஜுனோட அக்கா, அர்ஜுனோட கசின் கூகுள் டிவியில் படம் பார்த்துட்டு இருந்தாங்க, பேய் படம். அதை பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது அர்ஜுனுக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. கெட்ட கனவுல அவங்க பாட்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் வந்தது. அவங்க தாத்தாக்கும் அவங்க பாட்டி நிறைய டைம் கனவுல வந்திருக்காங்க. யூடியூப்பில் பார்க்கும்போது இறந்தவங்க கனவுல வந்தால் கெட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்பாமல் அவங்க அந்த பாட்டி கூட, அந்த ஆத்மா பாட்டி கூட சந்தோஷமாக இருந்தாங்க. இது என்னோட ஸ்கிரிப்ட் ஸ்டோரி. யாரும் பார்த்து பயப்பட வேணாம். ஸ்கிரிப்ட் ஸ்டோரி பார்ட் 4. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். பாய்.